மறைமுகமா கூட்டணிக்கு அழைக்கிறாரு கருத்து சொந்த கருத்து உங்க கட்சி எங்க கட்சி கருத்து சொல்றாங்க. விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு தான் நான் வந்திருக்கிறேன். நடப்பாண்டு 3 மடங்கு விளைச்சல் அதிகமா இருந்த போது கொள்முதல் வந்து அதிகமா பண்ணிட்டு சொல்லிட்டு உணவுத்துறை அமைச்சர் இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அதாவது ஆதார விலை ஏற்றிருக்கேன்னா இடுபொருள் விலை ஏறிட்டு இல்லை, நல்லா புரிஞ்சு. நானும் ஒரு விவசாயியா இருக்கிறேன். இன்னைக்கு இடுபொருள் செலவு அதிகமாகி போச்சு. இன்னைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க ஒழிய கணக்கு பார்த்தா பழைய விலையை தான் கிடைக்கும். அப்ப நிர்வாகம் சரியில்லைன்னு அர்த்தம். நிர்வாகம் சரியா இருந்தா இதையெல்லாம் கண்காணிக்கப்பட வேண்டும். இன்னும் கொள்முதல் நிலையங்களை 40 ரூபா கூட்டிட்டு வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதை நிறுத்துறதுக்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும். சார் நீங்க எதுக்கு போறீங்க? நான் அதெல்லாம் வச்சுருக்கேன். பெரிய பிரச்சனை போதும் எல்லாம் குறைக்கணும் செய்யிட்டு எப்படி ஐயா அரசு சரியான நடவடிக்கை தான் எடுத்துட்டு இருக்கான். ஆனா நீங்க எல்லாத்துலயும் அரசியலாக்குறதா அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அரசியல் ஆக்கிட்டோம்னா கண்ணு விட்டு அழுதுறா. நீங்க தான் பாத்தீங்க எதுக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பொழுது கண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கோம். அரசியல் செய்யவில்லை. இவர்களை போல அரசு செய்கின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல. சுமார் 100 நாட்கள் விவசாயிகள் போராடி அந்த நெற்பயிரை விளைவித்து அறுவடை செய்து அவர்கள் கொண்டு வந்த மூட்டையை கூட இந்த அரசாங்கம் கொள்முதல் செய்யவில்லை என்றால் எதற்கு இந்த அரசாங்கம்? ஒட்டுமொத்தமாக விவசாயிகளை புறக்கணிக்கின்ற அரசாங்கத்தான் பார்க்க முடியும். திறந்த வெளியிலே குவித்து வைத்திருந்த நெல்மணிகள் எல்லாம் மழையால் முளைத்து விவசாயிகள் வேதனையோடு இடத்திலே தெரிவித்தார்கள். நாங்கள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யாத காரணத்தினாலே 20 நாட்கள் நெல்மணிகளை திறந்த வெளியிலே கொட்டி பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் மழை காரணத்தினால் இந்த நெல்மணிகள் எல்லாம் முளைத்து எங்களுக்கு பெரும் நஷ்டத்துக்கு நாங்கள் ஆளாயிருக்கிறோம் என்ற செய்தியெல்லாம் எங்களிடத்தில் தெரிவித்தார்கள். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதலிலும் தினந்தோறும் 1000 மூட்டைகள் எடை போடப்பட்டது. அதற்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வெறும் 800 மூட்டை தான் எடை போட்டு இருந்தாங்க. அதிமுக ஆட்சியில் கூடுதலான மூட்டைகள் எடை போட்டு அவ்வப்போது விவசாயிகள் கொண்டு வருகின்ற அந்த நெல்லை உடனுக்குடன் நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்டு அவர்களுக்கு உடனடியாக அவர் வங்கியிலே பணம் செலுத்தப்பட்டது. இன்றைய தினம் அரசாங்கம் நான் அந்த நேரடி நெல் கொள்முதலில் சென்று காட்டூர் பகுதியில் இருக்கின்ற ஒரு லோட்மேனை கேட்கின்ற பொழுது 4 ஒன்றுக்கு 800 900 மூட்டை தான் நான் கொள்முதல் செய்ய வச்சோம். ஆனால் அமைச்சர் சட்டமன்றத்தில் 4 ஒன்றுக்கு 2000 மூட்டை நான் கொள்முதல் செய்கிறோம். விடுமுறை நாட்களில் கூட நாங்கள் தொடர்ந்து விவசாயிலிருந்து நெல் கொள்முதல் செய்கிறோம் என்ற ஒரு தவறான கருத்தை, ஒரு பொய்யான கருத்தை பதிவு செய்யும். இது விவசாயிக்கு விரோதமான செய்தி. இது கண்டனத்துக்கு இன்றைக்கு இரவென்றும் பகலென்றும் பாராம சுமார் 100 நாட்கள் விவசாயிகள் போராடி அந்த நெற்பயிரை விளைவித்து அறுவடை செய்து அவர்கள் கொண்டு வந்த மூட்டையை கூட இந்த அரசாங்கம் கொள்முதல் செய்யவில்லை என்றால் எதற்கு இந்த அரசாங்கம் இருக்கின்றது? இவருடைய வாழ்வாதாரமே இந்த நெல்லை நம்பித்தான் இருக்கிறது. இந்த நெல் மூட்டைகளை விற்பனை செய்து அதன் மூலமாக வருகின்ற அந்த பணத்தை வைத்துத்தான் இந்த ஆண்டு முழுவதும் ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. விவசாயிகளிடத்திலே நேரடியாக விவசாயி கொண்டு வந்த நெல்லை கூட நேரடி கொள்முதல் செய்யவில்லை என்று சொன்னால் விவசாயிகள் எந்த அளவுக்கு துன்பப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள், எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு என்பதை நீங்கள் அந்த ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் நீங்களே படம் பிடிச்சிங்க. சில பெண்மணி அழுகிறார். நான் நகையெல்லாம் போட்டிருந்தேன், அந்த நகையெல்லாம் அடமானம் வச்சு தான், அது இருக்கிற பணத்தை வச்சு தான் நான் இந்த நெற்பயிரை நடவு செய்து அறுவடை செய்து அந்த நெல்மணி குளங்களை குளிச்சு வச்சிருக்கிறேன். 20 நாட்களாக இன்றைக்கு நான் கொள்முதல் செய்கிறேன், நாளைக்கு கொள்முதல் செய்கிறேன் என்று அந்த நேரடி கொள்முதலுக்கு முன்பாகவே திறந்த வெளியில் அடுக்கி நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் கொள்முதல் செய்யாத ஒரு சூழல் இருக்குது. நிலெல்லாம் முடிச்சு போச்சு. இன்னும் என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியவில்லை என்ற கதறுகின்ற காட்சியை தொலைக்காட்சியிலே நீங்கள் படம் பிடிச்சிருக்கீங்க. கண்ணீர் விட்டு அழுகிறார். இது மிக கொடுமையான செயல். எனக்கு உணவு உற்பத்தியை பெருக்குன்னு சொல்றோம். ஆனா உணவு உற்பத்தியை பெருக்குனா கூட அதை இந்த அரசு முறையாக இந்த விவசாயிகளுக்கு நெல்லை கொள்முதல் செய்யாதது கையாகாத தனமாகத்தான் நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு
சிரமப்பட்டு விவசாயிகள் உற்பத்தி செய்கிறார்கள். ஒரு குழந்தையை எப்படி தாய் பாதுகாக்கிறாங்களோ அது மேல நெற்பயிரை குழந்தை போல் வளர்த்து அதை அறுவடை செய்து அந்த நெல்மணிகள்லாம் மூட்டை பிடித்து விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு பார்த்து கொண்டிருப்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, செறிவூட்டப்பட்ட அரிசி இன்னைக்கு மத்திய அரசு அனுமதி கிடைக்கல. அதனாலதான் நாங்கள் முழுமையா கொள்முதல் செய்ய முடியும் ஒரு தவறான கருத்து சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஆகஸ்ட் 18ஆம் தேதி அனுமதி கொடுத்து விட்டது. செறிவூட்ட அரிசியை நீங்க பயன்படுத்தலாம் என்று ஆகஸ்ட் 18ஆம் தேதி மத்திய அரசு அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனால் அது கூட தெரியாம அமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு தவறான தகவலை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, நான் இந்த லோட்மேனை நேரடி கொள்முதல் சென்று காட்டூர்ல இந்த லோட்மேனை கேட்கின்ற பொழுது எங்களுக்கு லாரி முறையாக அனுப்பல. இந்த லாரி வருகின்ற அந்த ஓட்டுநர் சொல்றாரு, எங்களுக்கு டீசலுக்கு கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க எப்படி இங்க இந்த நேரடி கொள்முதல் இருக்கிறது நெல்லை எப்படி விடுவோம்னு எடுத்து செல்லப்படும். இப்படிப்பட்ட நிலைமை தான் இந்த ஆட்சியில் இருக்கு. இது எதற்காக செய்யறாரு என்று தெரியவில்லை. ஒட்டுமொத்தமாக விவசாயிகளை புறக்கணிக்கிற அரசாங்கத்தான் பார்க்க முடியும். அதே போல இன்றைக்கு அமைச்சர் சொல்றாரு வேளாண் பட்ஜெட்ல என்ன போட்டுக்கிறீங்க? ஒவ்வொரு ஆண்டும் வேளாண் மானிய கோரிக்கை நடக்கும். அது இருக்கிறது தான் அப்படியே வேளாண் பட்ஜெட். விவசாய வளர்ச்சின்னு சொல்றாங்க. விவசாய வளர்ச்சி பார்க்கும்போது அதிமுக ஆட்சியில கிட்டத்தட்ட 2020 21 2020 4.5%. திமுக ஆட்சியில 24 25 0.09 தான் வளர்ச்சி. இன்றைக்கு விவசாயத்துடைய வளர்ச்சி அவ்வளவுதான் இருக்கு. அதே போல இன்றைய முதலமைச்சர் தருமபுரி மாவட்டத்துக்கு சென்று அதியமான்கோட்டைக்கு போனார். அங்க விவசாயிகள் எளிதா தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்துல பயிர்க்கடன் பெறலாம், ஆன்லைன்லயே இன்னும் விண்ணப்பிச்சா போதும்னு சொல்லி அங்க ஒரு துவக்கி வச்சுட்டு வந்தார். தமிழகத்தில் சுமார் 4450 இன்னைக்கு தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கம் இருக்குது. இது எல்லாமே செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி திறந்து 2 மாசம் ஆச்சு. ஏன்னா அது பயன்பாட்டுக்கு வரல. எல்லாம் ஒரு வெற்று விளம்பரமாகத்தான் இந்த ஆட்சியில பார்க்க முடியும். இந்த நேரத்தில் சார், நடப்பாண்டு 3 மடங்கு விளைச்சல் அதிகமா இருந்த போது கொள்முதல் அதிகமா பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு உணவுத்துறை அமைச்சர் இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாம குறைஞ்சபட்ச ஆதார விலையை உயர்த்தி இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி நீங்க சொல்லுங்க சார். அதாவது ஆதார விலை ஏற்றிருக்கேன்னா இடுபொருள் விலை ஏறிட்டு இல்லை, நல்லா புரிஞ்சுக்கீங்க. நான் ஒரு விவசாயியா இருக்கிறேன். ஆக இன்னைக்கு செலவுக்கு இடுபொருள் செலவு அதிகமாகி போச்சு. இன்னைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க வழியா. கணக்கு பார்த்தா பழைய விலையை தான் கிடைக்கும். விவசாயிகளுக்கு இந்த இடுபொருள் செலவு அதிகமாக இருக்கிற காரணத்தினால எவ்வளவுதான் உயர்த்தி கொடுத்தாலும் 2021 என்ன லாபம் கிடைக்குதோ அதே லாபம் தான் இப்பவும் கிடைக்கும். விவசாயிக்கு ஒன்றும் அதிகமான கிடைக்க போறது இல்லை. அதான் உயர்த்தி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இவர்கள் சொன்னது 2500 ரூபா ஒரு குவிண்டால் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் வரல, இன்னும் குறைவாக தான் இருக்குது, முழுசா கொடுக்கல. கரும்புக்கு 4000 ரூபா ஒரு மெட்ரிக் டன் கொடுக்குறாங்க. ஆதார விலை 8.5% ஆதார விலை, அதுக்கு 4000 அதுவும் கொடுக்கல. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த அரசாங்கம் தான் கணக்கிடும். அரசாங்கம் இந்த மாவட்ட நிர்வாகம் கணக்கிடும். அங்க இருக்கிற வேளாண்மை துறை அதிகாரிகள் எவ்வளவு டெல்டா மாவட்டத்தில் எவ்வளவு குறுவை சாகுபடி பயிர் செஞ்சிருக்கிறாங்க, எவ்வளவு விளைச்சல் இருக்கணும்னு அதை கண்டறிந்து அதற்கு தக்கவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா விவசாயிகள் இந்த பாதிப்புக்குள்ள இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் எதுவுமே செய்யல, எதுவுமே கண்டுக்கல. இன்னைக்கு உற்பத்தி அதிகம் சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நேரடி கொள்முதல் திறக்க வேணும். அப்ப அதுக்கு உடனுக்குடன் அந்த நேரடி கொள்முதல் விவசாயம் கொடுக்கின்ற நெல்லை கொள்முதல் செய்யும். அப்படி செஞ்சா விவசாயி பாதிப்புள்ளா இருக்க மாட்டாங்க. இன்றைக்கு மழையில் நினைந்து மூட்டை புறம் இன்னைக்கு விவசாயியுடைய நெல் புறம் போச்சு. அரசாங்கத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, விவசாயிகளுக்கும் பிரயோஜனம் இல்லை, பெரும் நஷ்டத்துக்குள்ளாவது விவசாயம். அது மட்டும் இல்லை, நேரடி நெல் கொள்முதலுக்கு போய் பார்த்தேன். அந்த டிபிசி டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டரில் பார்க்கும்போது அந்த நெல்மணியும் முளைச்சு பல மூட்டைகள் எல்லாம் நீங்க ஊடக நம்மள வந்தீங்க பார்த்தீங்க. அதுவும் இன்னைக்கு மழையில் நனைஞ்சு முளைச்சிருக்குது. இது நஷ்டம்லாம் யார் ஏற்றுக்கிறது? அரசாங்கம் தானே ஏற்றுக்கிறது. அப்ப நிர்வாகம் சரியில்லைன்னு அர்த்தம். நிர்வாகம் சரியா இருந்தா இதையெல்லாம் கண்காணிக்கப்பட வேண்டும். ஆகவே விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை கூட கொள்முதல் செய்யறாங்க. கொள்முதல் செஞ்ச நெல்லை கூட முழுமையா பாதுகாக்க முடியாத அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்திலே பார்த்தீங்கன்னா அதிக அளவில் மழை பெய்யுது. இப்போ சென்னை
பல இடங்கள் ஆய்வு செஞ்சு வந்திருக்கீங்க. அங்க மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க உங்கள்கிட்ட? அதற்குரிய அரசாங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க. மக்கள் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை பல நாட்கள் நாங்கள் கொண்டு வந்து நேரடி கொள்முதலுக்கு முன்னாடியே சாலையில் குவிச்சு செஞ்ச நெல்லை கொள்முதல் செய்யவில்லை என்பதுதான் பிரதான கோரிக்கை வச்சிருக்காங்க. இதுதான் மிக மிக முக்கியமாக இருக்கு. அதோட அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டாலும் நாங்கள் வந்து புயல் வெள்ளம் இப்படி பண்ண இயற்கை சீற்றத்தால் பேரடி வருகின்ற காலத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் பயிர்கள் சேதமடைந்தால் விளைச்சல் சேதமடைந்தால் அதற்குண்டான நிவாரணம் கொடுத்தது அதிமுக அரசு. பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு விவசாயிகளுக்கு தான் அதிகமாக இழப்பீட்டுத் தொகையை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசு. பயிர் இன்சூரன்ஸ் திட்டத்தின் மூலமாக அதிகமாக இழப்பீட்டுத் தொகை பெற்று தந்த அதிமுக அரசாங்கம். அது மாதிரி விவசாயிகள்லாம் நம்ம போய் பார்க்கும்போது இது இப்படிப்பட்ட ஒரு சோதனையான நேரத்தில் விவசாயிகள் இன்றைக்கு அரசாங்கத்தை கோரி வச்சுன்னா எங்களுக்கு இது மாதிரி பல முறை பாதிச்சிருக்கு இந்த ஆட்சியில், எங்களுக்கு இது வரைக்கும் எந்த நிவாரணம் கிடைக்கலன்ற ஒரு கருத்து சொன்னாங்க. ஊடகத்தில் கூட பதிவு பண்ணிக்கிறீங்க சார். டிபிசி நடக்கக்கூடிய சேனல்ல கூட முறைகேடு நடந்திருக்கு. அதுமாதிரி லாரி ஒப்பந்தங்களையும் நிறைய முறைகேடு நடந்திருக்கு. அங்கே இருக்க ஊழியர்களே சொல்றாங்க. அதை பற்றி கருத்து சொல்லுங்க சார். சார் இருக்கிற மூட்டை முக்கியம் இதுதான். இது சொன்னீங்கன்னா இன்னும் நின்று போயிடும். இதை வச்சுட்டு இப்போ இருக்கிற மூட்டையை எடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஏற்கனவே விவசாயி தத்தளிச்சுட்டு கடலில் தத்தளிச்சுட்டு இருக்கிறான். இன்னைக்கு உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறான். நீ இதெல்லாம் போய் தோண்டி எடுத்துமா, இதை காரணம் காட்டி அப்படியே போட்டுருவாங்க. அப்புறம் இருக்கிற நெல்லை கொள்முதல் செய்ய முடியாது. முன்னுரிமை கொடுப்பது விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட இன்னைக்கு திறந்த வெளியில் அடிக்கப்பட்ட திறந்த வெளியில் குவிக்கப்பட்டிருக்கிற இந்த நெல் மூட்டைகளை உடனடியாக இந்த அரசு போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்ய வேண்டும். இரண்டாவது, இந்த மழையால் இந்த நெல்மணிகள்லாம் முளைத்திருந்தது. அந்த விவசாயிகள் யாரெல்லாம் இந்த நெல்மணிகள் முளைக்கப்பட்டு பாதிப்படைந்தார்களோ அந்த விவசாயிகள்லாம் கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான நிவாரணத் தொகை வழங்க வேண்டும். இன்னொன்று, இந்த தொடர் மழையின் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள்லாம் முளைச்சு போச்சு. இந்த வயலையே முளைச்சிட்டு நெல்மணிகள்லாம். அப்படி அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளை கண்டறிந்து அவர்களுக்கும் நிவாரண தொகை இந்த அரசு கொடுக்க. தமிழகத்தில் முறையான பயிர் பாதுகாப்பு திட்டமே இல்லை, முறையான பயிர் பாதுகாப்பு திட்டம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் இப்போ வரைக்கும் இருக்காங்க. இந்த விளைச்சல கூட ஒத்து வராதுங்கிற மாதிரி தான் விவசாயிகளோட கருத்து இருக்கு. அதாவது இந்த அரசாங்கம் எப்பொழுது அமைக்கப்பட்டதோ எப்பொழுது ஆட்சிக்கு வந்தோ அதிலிருந்து விவசாயிகளுக்கு எந்த நன்மை கிடைச்ச மாதிரி தெரியல. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கிட்ட பொழுது 2 முறை விவசாயிகள் இந்த வெள்ளச்சேதத்தால் பாதிக்கப்பட்ட பொழுது 2 முறை நாங்கள் வந்து பயிர் காப்பீட்டு திட்டமும் கொடுத்தோம், இழப்பீடு கொடுத்தோம். அதிமுக ஆட்சி இருந்த போது நல்லா தூர்வாருகின்ற பொழுது அந்த தண்ணி எல்லாம் அடிஞ்சிடும். இந்த ஆட்சியில் முறையாக தூர்வாரில் ஒன்று. இரண்டாவது, பயிர் காப்பீட்டு திட்டம் சொன்னீங்க. அதிமுக ஆட்சியில் தான் முறையாக பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் சேர்க்கப்பட்டு எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்களோ எப்பொழுதெல்லாம் விவசாயிகளுடைய பயிர் சேதமடைகிறதோ அதெல்லாம் கணக்கிட்டு அவ்வப்போது விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணம் அளிக்கப்பட்ட அரசு அதிமுக அரசு. இந்தியாவிலேயே அதிமுக ஆட்சியில் தான் அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிக அளவு விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசு. கருத்து சொந்த கருத்து ஒரு கட்சி எங்க கட்சியில் ஒரு கருத்து சொல்றாங்க. முக்கியமான விஷயத்துப்பாங்க விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு தான் நான் வந்திருக்கிறேன். சார், நீங்க பார்வையிட்டதுல இருந்து ஒரு பக்கம் இதுல டிபிசி கொள்முதல் செய்யப்பட்டு மூட்டையை எடுத்துட்டு போகல, ஒரு பக்கம் இதுல வெளியில கிடக்கு. நீங்க உங்களுடைய அனுபவத்துல கவர்மெண்ட்டுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதுதான் ஏன்னா நான் சொல்றேன், போர்க்கால சட்டமன்றத்திலே இதை பேசுறேன். போர்க்கால அடிப்படையில் இந்த அரசை துரிதமாக செயல்படுத்தி ஏற்கனவே டிபிசியில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற நெல் மூட்டையை உடனடியாக குடோன் கட்டி சொல்லி அடுக்க வேண்டும். அப்படி அடுக்கினா தான் அங்கே அந்த டிபிசியில் வேக்கண்ட் ஆகும், காலியாக இருக்கும். அப்பொழுதுதான் விவசாயிகள் இன்னைக்கு திறந்த வெளியில் குவிக்க வைக்கப்பட்ட அந்த நெல்மணிகளை இன்றைக்கு கொள்முதல் செஞ்சு அதை உள்ள அடுக்க முடியும். இல்லைன்னா கஷ்டம். அதை இந்த அரசு உடனடியாக செய்ய வேணும். ஆனால் இந்த அரசு செய்ய தவறுது. இதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. ஒரு கையிலாகாத அரசு, திறமை இல்லாத அரசு. நிர்வாக திறமை காரணமாகத்தான் இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டது. நெல்லின் ஈரப்பதத்தில் 25% அதாவது இன்னொன்று,
அதிமுக ஆட்சி கண்ட பொழுது குறுவை சாகுபடிக்கு நாங்கள் வந்து பயிர் காப்பீட்டு திட்டத்தில் நாங்கள் சேர்த்தோம். இந்த அரசாங்கம் அதையும் செய்ய தவறிவிட்டோம். இப்படி பாதிக்கப்படுகின்ற பொழுது இந்த விவசாயிகளுக்கு இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் நிவாரணம் கிடைக்கும். அதையும் இந்த அரசாங்கம் செய்ய தவறிவிட்டது. சார், இன்னும் கொள்முதல் நிலையங்களில் 40 ரூபா கூட்டிட்டு வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதை நிறுத்துறதுக்கு தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுங்க சார். நீங்க எதுக்காக போறீங்க? நான் அதெல்லாம் வச்சுக்கிட்டீங்க பெரிய ஒரு பிரச்சனை. முதல்ல நெல்லை குறைப்பு செய்யிட்டீங்க. இப்போ வந்து இருக்கிற பிரச்சனை விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்டு இன்றைக்கு திறந்த வெளியில் குவித்திருக்கின்ற நெல்மணி, சாலை ஓரமாக குவித்திருக்கிற நெல்மணி போர்க்கால அடிப்படையில் அந்த விவசாயிடம் நேரடி கொள்முதல் கொள்முதல் செய்யும். இப்பொழுது கோரிக்கை. பின்ன நீங்க கேட்கிற கேள்விலாம் எதிர்காலத்தில் எங்களுடைய அதிமுக ஆட்சி வளர்ப்புக்கு செயல்படுத்துவோம். என்னென்னலாம் தவறு செஞ்சாங்களோ அதையெல்லாம் இந்த தவறுலாம் கண்டுபிடித்து நிச்சயமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். விவசாயி என்பது ரத்தத்தை வேர்வையா மண்ணிலை சிந்து உழைத்து இன்றைக்கு நம்ம நாட்டின் உணவு உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் உணவு விவசாயி. அப்படிப்பட்ட விவசாயிடத்தில் வந்து சுருண்டுனால் எந்த விதத்திலும் அரசாங்கம் எங்களுடைய அரசாங்கம் வைத்தால் வேடிக்கை பார்க்கும். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இப்படி மழை காலங்கள் வருகின்ற பொழுது அந்த நெல்மணிகள்லாம் ஈரமாயிரும். 17% தான் நம்ம அடிப்படையை வச்சிருக்கோம். ஆனால் 17% நாம விவசாயிகள் கொண்டு வந்தது நேரடி கொள்முதல் கொடுக்க முடியாது. அதனால் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 20%, 22% ஈரப்பதம் உள்ள அந்த நெல்லை கூட நாங்கள் வந்து நேரடி கொள்முதல் செய்தோம். ஆனால் நான் கவன ஈர்ப்பு திருமணத்தில் உணவுத்துறை மந்திரிகிட்ட கேட்கும்போது நாங்கள் இன்னும் அனுமதி வாங்கலைங்கிறேன். அப்படின்னு எப்படிப்பட்ட அரசா இருக்கு? எல்லாம் மத்திய அரசோட அனுமதி. இப்படிப்பட்ட மழை காலம், இந்த மழை காலம் வரும்னு அந்த அரசாங்கத்துக்கு தெரியும். அப்படி தெரிகின்ற பொழுது உடனடியாக மத்திய அரசோட தொடர்பு கொண்டு இப்படி விவசாயிகள் கொண்டு வருகின்ற நெல்மணிகள் 17%, 20%, 22% இருந்தாலும் கூட அதை கொள்முதல் செய்ய நீங்க அனுமதி வேணும்னா அனுமதி கேட்க வாங்கணும். அதுதான் அரசாங்கத்துடைய கடமை. எங்க கோரிக்கை வச்சாங்க தெரியாது. ஏங்க நீங்க முதல்ல நீங்க தெரியும், செறியூட்டப்பட்ட அரிசியை அவருக்கே தெரியல. ஆகஸ்ட் 15 அனுமதி கொடுத்துட்டாங்க. இன்னும் அனுமதி கொடுக்கல. எதிர்கட்சி தலைவர் நீங்க மத்தியில் சொல்லி அனுமதி வாங்கி தரல. எப்படிப்பட்ட நிர்வாகம் பாரு. ஆகஸ்ட் 18 மத்திய அரசு அனுமதி கொடுத்து விட்டது செறியூட்டப்பட்ட அரிசி அதில் மிக்ஸ் பண்ணலான்ட்டு. அப்படி இருக்கும்போது அது கூட தெரியாம பதில் சொல்றாரு சட்டமன்றத்திலேயே. ஆனா முறையா அணுக வேண்டுங்க. அதுதானுங்க ஆட்சி இருக்குது. ஆட்சியாளர்கள் எதை சரியான நேரத்தில் செய்வோமோ அதை சரியான முறை செய்யணும். அதை செய்ய தவறிவிட்டு மற்ற மேல பழி சுமத்தி இவர்கள் தப்பித்து விடக்கூடாது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற தானே ஆட்சியில் இருக்குது. இவர்கள் தான் அதை செய்ய வேண்டிய கடமை இவர் தானே. ஐயா, அரசு சரியான நடவடிக்கை தான் எடுத்துட்டு இருக்கான். ஆனா நீங்க வந்து எல்லாத்துலயும் அரசியலாக்குறதா அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு வச்சிருக்கு. இப்ப இது என்ன அரசியல் ஆக்கிட்டுனா கண்ணு விட்டு அழுதுறாரு. நீங்க தான் பாத்தீங்க. எதுக்கு எதிர்கட்சி இருக்குது? அவில இதே ஸ்டாலின் சொல்றாரு சட்டமன்றத்தில். ஏன்னா எதிர்கட்சி என்ன அவில செய்யன்னு சொன்னார் இல்லைங்களா? இப்ப நாங்க என்ன தவறு செய்யணும்? ஊடக நபர் பத்திரிகை என்னோடய வந்தீங்க. பிரதான எதிர்கட்சி ஏற்கனவே 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி. இன்றைக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பொழுது கண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருக்கிற பொழுது அவர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அரசியல் செய்யவில்லை. இவர்களை போல அரசு செய்கின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல. எப்பொழுதெல்லாம் மக்கள் பாதிக்கிறார்களோ, எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கிறார்களோ அவர்களுக்கு குரல் கொடுக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியில் இருக்கும்போது சரி, எதிர்கட்சியில் இருக்கும்போது சரி. ஆனால் அவர்களுக்கு வேற வழி கிடையாது. இது ஒரு சாயத்தை போச்சு பார்க்குறாங்க. என்ன உங்களுக்கே தெரியுமில்ல, இப்போ காலையிலேருந்து வந்துருக்கீங்க உடனே பத்திரிக்கை என்னோட தான் வந்துட்டேன். நான் அரசியலை பண்ணேன். இப்பொழுதும் நான் கேட்கறது என்ன, இப்பொழுதாவது போர்க்கால அடிப்படையில் விவசாயி உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை இன்றைக்கு சாலையிலையும் திறந்த வெளியிலையும் குவிச்சு காவல் காத்துட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அவலங்களிலிருந்து போக்குங்க. உடனடியாக போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்யணும் தான் நாங்கள் சொல்றோம். இது என்ன சரியானது தானே? இதில் என்ன தவறு இருக்குது? இதில் என்ன அரசியல் இருக்குது? சார், மழை பாதுகாப்பு நடவடிக்கையில தமிழக அரசோட துணை நிற்போம்னு சொல்லிட்டு பிஜேபி மாநில தலைவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, முதலமைச்சர் 2-3 நாளைக்கு பத்தி நினைக்கிறேன் இந்த பேட்டி கொடுக்கும்போது 3 நாள்ல பிரச்சனை தீர்ந்து போயின்னு சொல்றேன். இதே நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து 7-10 நினைக்கிறேன், 7-10 இதே அறிக்கை கொடுத்தேன். 7-10 இவரெல்லாம் செய்வாங்க, சரியா செயல்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லி நம்முடைய அறிக்கையில
நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் விவசாயிகளிடமிருந்து உரிய காலத்தில் நெல்லை கொள்முதல் செய்யாமல் அலக்களிக்கும் விடியா திமுக ஃபெயிலியர் மாடல் அரசை கண்டிக்கிறேன்னு அப்பொழுதே கொடுத்தேன். 7/10 கொடுத்தேன். இன்னைக்கு என்ன தேதி? 23 நினைக்கிறேன், 22. எவ்வளவு நாள் ஆச்சு? நான் கொடுத்தல் வேகமா துரிதமா நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இந்த நெல் பணிகள்லாம் மழையில் நனைஞ்சு முளைச்சிருக்காரு, விவசாயம் பாதிக்கப்பட. நான் எச்சரிக்கை கொடுத்த அப்போ கூட, அப்பவுமே இந்த அரசு கண்டுகொள்ள இல்லை. இதனால விவசாயம் கடுமையா பாதிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நான் இங்கே வருவதாக தெரிஞ்சு தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் போய் விவசாயிகளை சந்திப்பதாக தெரிஞ்ச உடனே இரவாக லோட் பண்ண போய் லாரி போய் கண்டுபிடிச்சி எங்கெங்கெல்லாம் லாரி இருக்குதுன்னு அதில் வாடகை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி இதையெல்லாம் முன்கூட்டியே செயல்பட்டு இருந்தா எதுக்கு நான் வர வேண்டிய அவசியமே இருந்திருக்கு? இதில் எந்த அரசியல்? நீங்களே பத்திரிகை உடனே போய் பாருங்க, இதில் என்ன அரசியல் இருக்குது? அரசியலை செய்ய வந்தேன், இது வரைக்கும் அரசியலை பேசல. நீங்க கேட்கறதுனால தான் இந்த செய்தி கூட சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த பாதிப்பு விவசாயிகளை மீட்டெடுக்க வேண்டும். தமிழக முதலமைச்சர் டெல்டா மாவட்டங்களில் கொள்முதல்ல இந்த தடையும் இல்லை, அதே மாதிரி இந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் நிறுவனம் தானே, என்னை விட்டுருங்க, போய் பாருங்க. மீண்டும் நீங்க வந்தீங்களா? நீங்க எந்த பத்திரிக்கை? நீங்க வந்தீங்களா? நான் இருக்கும்போது வந்தீங்களா? கண்ணீர் விட்டு அழுதாங்களா ஒரு அம்மா? இதுக்கு என்ன முதலமைச்சர் பேசுவார்? நியாயமா நடுநிலையோட போடுங்க, எனக்காக நீங்க போட அந்த அம்மா என்ன கண்ணீர் விட்டு அழுது? என்னுடைய நகையெல்லாம் விற்று சில அடமானம் வச்சு நான் முதலீடு செஞ்சு இந்த நெல்மணிகளுக்காக கூச்சி வச்சு 20 நாள் ஆகுது, எல்லாம் முளைச்சி போச்சு, என்ன செய்யுதுன்னு தெரியலன்னு அந்த அம்மா கதறுது. இதுதான் பத்திரிகை ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் போடணும். இதுதான் முதலமைச்சர் பண்ண செய்தி. பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு அதிமுக சார்பில் அரசின் சார்பில் எவ்வளவு கோடி நிவாரணம் அதிமுக சார்பில் கணக்கிட வேணுங்க. எவ்வளவுன்னா போய் கணக்கிட்டா தான் தெரியும். நம்ம பார்வையிட்டு வந்திருக்கணும். அது இந்த அரசாங்கம் இருக்குது. அரசாங்கம் நீங்க புயல் வெள்ளம் இது மாதிரி சேதம் அடைஞ்சிருந்தா நம்ம, ஆனா விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை இந்த அரசாங்கத்தினுடைய தவறின் காரணமாக அந்த நெல்மணிகள்லாம் முளைச்சிருக்கும். குறிப்பிட்ட காலத்துல இந்த விவசாயிடத்திலிருந்து இந்த நெல் மூட்டைகள்லாம் கொள்முதல் செஞ்சுதான் இந்த பிரச்சனை வந்திருக்காது. இது அரசுடைய தவறு. இருந்தாலும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வேற வழி கிடையாது. விவசாயிகள் இன்னைக்கு முளைச்சு போன நெல்லை இன்னைக்கு கொள்முதல் செய்ய மாட்டாங்க. ஈரப்பதம் 22% 24% இருக்குது, அதையும் கொள்முதல் செய்ய மாட்டாங்க. விவசாயிகள் என்ன செய்வது? பல நாள் குவிச்சு வச்சிருந்த காரணத்தால இந்த நெல்லெல்லாம் அவிச்சு போயிட்டு அது எதுக்குமே பயன்படாது. இப்படிப்பட்ட நிலையத்துல கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயிகள் கட்டியிருந்து அவருக்கு உண்டான நிவாரணத்தை இந்த அரசு வழங்க வேண்டும். நேற்று வரைக்கும் உள்ள அரசாங்கத்தோட பாதிப்பு நிலவரமும் விவசாயிகள் சொல்ற பாதிப்பு நிலவரமும் டோட்டல் கான்ட்ராஸ்டா இருக்கு சார். நேற்று வரைக்கும் அரசாங்கத்தில் எடுத்த பாதிப்பு கணக்குக்கும் விவசாயிகள் சொல்ற கணக்குக்கும் டோட்டல் கான்ட்ராஸ்டா இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? வேற அவங்க சொல்ற கணக்குக்கும் விவசாயிகள் சொல்ற கணக்குக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு சொன்னாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா 30 லட்சம் மூட்டை கொள்முதல் செய்யா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் திருவையாறு மட்டும் பார்த்தீங்கன்னா மாரநேரி 2 கொள்முதல் நிலையத்தில் 13,000 மூட்டை கொள்முதல் செஞ்சு டிபிசியில் அனுப்பிச்சு, இன்னும் 6,000 மூட்டை கொள்முதல் செய்யும். இந்தல்லூர் 2 கொள்முதல் நிலையத்தில் 12,000 மூட்டை டிபிசியில் கொள்முதல் செய்யப்பட்டு அப்படியே இன்னும் எடுக்காது. 5,000 மூட்டை இன்னும் கொள்முதல் செய்யாமல் இருக்குது. இப்படி அந்த ஒரு பகுதியில் மட்டும் ஒரு தொகுதியில் மட்டும் 55,500 மூட்டை எனக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில நேரடி கொள்முதல் கொடுக்கப்படும். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் காரிக்கோட்டையில் 5,000 மூட்டை இன்னும் கொள்முதல் செய்யாமல் இருக்குது. உள்ள ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்டு 5,000 மூட்டை அடுக்கி வச்சிருக்காங்க. பேரையூரில் 10,000 மூட்டை கொள்முதல் செய்யாமல் திறந்த வெளியில் அடுக்கி வச்சிருக்காங்க. உள்ள 10,000 மூட்டைக்கு மேலே கொள்முதல் செஞ்சு அடுக்கி வச்சிருக்காங்க. இன்னும் டிபிசி உழவனுக்கு எடுத்துட்டு போகல. கீரநாகை அதில் 5,000 மூட்டை கொள்முதல் செய்யா இருக்குது. நெம்மேலி அதில் 5,000 மூட்டை கொள்முதல் செய்யா இருக்குது. அங்கே ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட 2 இடத்துலையும் 6,000 5,000 மூட்டை அங்கேயே அதில் இருப்பு அந்த குடோனில் இருக்குது. அதையும் டிபிசி சென்டர்லேருந்து இந்த குடோனுக்கு எடுத்துகிட்டு போகணும், எடுத்துகிட்டு போகணும். இதையெல்லாம் இந்த டிபிசி
நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கப்பட்ட அந்த மூட்டைகள்லாம் குடோனில் கூட அடுக்கினா தான் அந்த டிபிசியில் காலியாக இருக்கு. அப்பதான் விவசாயியுடைய நெல்லை கொள்முதல் செய்ய முடியும் அங்க இருக்கிறது தெரிவிக்கிறது. அதே நேரத்தில் முதலமைச்சர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, தொடர்ந்து அமைச்சர்களும் அதிகாரிகளும் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மானிட்டரிங் ஆஃபீஸர் அந்த மாவட்டத்துக்கு அனுப்பியிருக்கோம். விவசாயிகளோட பிரச்சனை மட்டும் இல்லாம அனைவரோட பிரச்சனையும் உடனுக்குடன் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறதால அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் சொல்றது வேண்டாம், அவர் சொல்றது வேண்டாம். நீங்க எல்லாம் பாத்தீங்களா? இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? நீங்க ஊடக நபர்களும் பத்திரிகை நபர்களும் நேரடியா என்னோட வந்தீங்க இல்லையா? பாத்தீங்களா? அவர் கதவு காட்சியெல்லாம் பாத்தீங்களா? இதுக்கு என்ன பதில்? சார், நீங்க 15 லட்சம் மூட்டை நெல் தேக்கம்னு சொல்லும்போது அது தவறு அப்படிங்கிறாரு. சரி, 30 லட்சம் சொல்லியிருக்கேன். திரும்பவும் முதல்வருடைய கருத்து. சரி, இப்ப எல்லா குடோன்லையும் அடிக்க வச்சிருக்காங்க. எல்லா குடோன்லையும் உள்ளேயும் இருக்குது. அதாவது ஏற்கனவே நேரடி கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லும் அடுக்கி கிடக்குது. பல திறந்த வெளியில அவர்களும் அடுக்கி அந்த மலையில முளைச்சிருக்குது. எல்லாமே பார்த்தீங்க. அதே போல திறந்த வெளி ஒரு பகுதியில பார்த்துக்கிறோம். இந்த 3 மாவட்டத்திலையும் பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. உற்பத்தி செய்யப்பட்டது இது வரைக்கும் ஒரு 55% தான் இவர்கள் வந்து கொள்முதல் செஞ்சிருக்காங்க. 45% கொள்முதல் செய்யலீங்க. அங்கங்க கிடக்குது. இப்ப நம்ம ஒரு சில இடத்துல தான் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இந்த ஒரு சில இடத்துலயே எவ்வளவு எண்ணிக்கையுடைய மூட்டைகள்லாம் இருக்குதுன்னா முழுவதா கணக்கிட்டா எவ்வளவு இருக்கும்? குடோன்ல இருந்து இயக்கம் செய்யக்கூடாம இருக்கீங்களா? எந்த இடத்துல தவறு நடந்திருக்கு? வெளி மாநிலத்திலிருந்து அரிசி வாங்குறாங்களா? ஏன்னா நேரத்துக்கு பத்திரிகையில கண்டுபிடிக்கணும். பத்திரிகையால தான் கண்டுபிடிக்கணும். எனக்கு இவ்வளவு கிராஸ் பண்றீங்களா? அவங்களுக்கு கிராஸ் பண்ணுறீங்க. இவ்வளவு மூட்டை அடுக்கி வச்சிருக்கீங்களா? இங்க வந்தாரு உணவுத்துறை மந்திரி, நீங்க ஏதாவது கேள்வி கேட்டீங்களா? இவ்வளவு மூட்டை டிபிசியில் அடுக்கி வச்சிருக்கீங்க, ஏன் இந்த மூட்டையை எடுத்துட்டு இந்த வெளியில திறந்த வெளியில இவ்வளவு மூட்டை போகுது? இது ஏன் கொள்முதல் செய்ய மாட்டோம்? ரெண்டுக்கு பதில் சொல்லுங்க. நாங்க அவை சொல்ல இந்த சைடு அந்த சைடு விவசாயிகள் பாதிக்கிறேன். நேரடியா நீங்க எல்லாம் வந்தீங்க, பத்திரிகா உடன்பு அத்தனையும் வந்தீங்க, பாத்தீங்கல்ல? இதை கொள்முதல் செய்யறத நான் சொல்றேன். இதை கொள்முதல் செய்ய முடியலன்னா இந்த அரசாங்கம் எதுக்கு இருக்குது? ஒரு திறமையற்ற அரசாங்கம் என்பது ஒத்துக்கிறாங்களா ஐயா? யார் பாதிக்கிற? விவசாயம் தானே பாதிக்கிறாங்க. இன்னைக்கு விவசாயியோட வாழ்வாதாரமே இந்த நெல்லை நம்பி தான் இருக்குது. வேற எந்த சோர்ஸ் வழியில் கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த அரசாங்கம் விழிப்புணர்வு செயல்படும் சொன்னா அதுக்கு ஏதாவது காரணம் சொல்லிட்டு இருந்தா என்ன செய்யறது? இப்ப 100 ஏக்கர் வந்து சம்பா பயிர்கள் நட்டிருக்காங்க, அதுவும் தண்ணியில தான் நிக்குது. நீங்க கொள்முதல் பத்தியே நட்டிருக்க பயிரும் பாக்கிட்டு வந்தேன். ஒவ்வொன்றா தான் பிடிக்க முடியும். இவர் ஒட்டுமொத்தமா இந்த அரசாங்கம் தோல்வி அடைஞ்சிட்டு, நெல் கொள்முதல் செய்வதிலையும் தோல்வி அடைஞ்சிட்டுது. இந்த விவசாயிகள் நடவு செய்த பயிரை காப்பாற்றுவதற்கு எவ்வித முயற்சி எடுக்கும் அனைத்து வகையிலையும் இந்த அரசு தோல்வியடைந்து தான் பார்க்கப்படுகிறது. இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு எந்த நன்மை கிடைக்கப்படவில்லை என்பதுதான் யதார்த்தமான நிலைமை. உண்மை கிடைக்கலாம்னு பரவாயில்ல, உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை கூட முறையா விற்க முடியாத ஒரு அவலங்கள் இந்த ஆட்சியில் இருப்பதுதான் பார்க்க முடியுது. இனியாவது இந்த அரசாங்கம் வேகமாக துரிதமாக செயல்பட்டு இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று கேட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளை கண்டிருந்து அவர்களுக்கு தக்க நிவாரணம் அளிக்கிறேன் அன்போட கேட்டுக்கிறேன். மத்திய அரசு நெல்லோட ஈரப்பதத்தை உயர்த்துறதுக்கு நீங்க ஏதாச்சும் கடிதம் வாய்ப்பு இருக்கா?